Hi, this is Santosh. Welcome to English Abaka. Last year 12th standard student வந்து நம்ம நிறைய கைட் பண்ணியிருந்தோம். எக்ஸாம் டைம் பிஃபோர் அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஷின்ஸ் வரும், அதுக்கடுத்து ரைட்டிங் ஸ்கில் எப்படி எழுதணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லி அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பெனிஃபிட் ஆனாங்கன்றத வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவும் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் பசங்க நிறைய கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புக் பேக் கொஷின்ஸையும் வீடியோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் நமக்கு டைம் இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இயர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சம்மரி நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. ஈவன் லைன் பை லைனும் அவைலபிளா இருக்கு. ஸோ புக் பேக்கும் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டினையும் வந்து எப்படிலாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ்ன்றத வந்து we cannot expect in exams. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ல வரும் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. The same question will be asked in different perspective. அதாவது அதே கொஸ்டினை ஒரு டிஃப்ரெண்ட் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்கலாம். அதே வேர்டை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல அதே கொஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இருக்கணும். ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக் ஆன்சர்ஸை எதிர்பார்க்க முடியாது. ஜென்ரல் ஆன்சர்ஸ் தான் இருக்கும், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் இருக்கும், அதுக்கடுத்து ஹவு யூ ஆர் போர்ட்ரேட்டிங் தட் கொஸ்டின் வித் அவர் ரியல் லைஃப்ன்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில், அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் நான் 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படி எப்படிலாம் வந்து ஆன்சர் பண்ணலாம்ன்ற ஒரு பேசிக் அவுட்லைனிங் கொடுக்குறேன். உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க, ரொம்ப வளவலன்னு பேசாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரான த லாஸ்ட் லெசனோடைய NCERT சொல்யூஷனை மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து திங்க் ஆஸ் யூ ரெட் அந்த கொஸ்டின் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட், வாட் வாஸ் பிரான்ஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ப்ரிப்பேர்ட் வித் ஃபார் ஸ்கூல் தட் டே? டியர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து நம்மளுடைய சம்மரியை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஆரல்ஸ் சம்மரி அண்ட் லைன் பை லைன் ரெண்டுமே பார்த்துட்டு பாருங்க. ஏன்னா இந்த லெசனை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு சம்மரி பார்த்தா புரிஞ்சிடும். லைன் பை லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் இந்த லெசனை பத்தி. ஸோ அதுக்கடுத்து நீங்க வந்து இந்த லெசனை படிக்கவே வேண்டாம். ஜஸ்ட் நீங்க அந்த லைன் பை லைன் வீடியோவை போட்டுட்டு நீங்க உங்க புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் கண்டிப்பா ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் புரிஞ்சிடும். ஏன்னா ஈவன் டிஃபிகல்ட் வேர்ட் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியுமே தவிர்த்து ஜஸ்ட் லைக் தட் நீங்க எடுத்த உடனே இந்த வீடியோ பார்த்து நம்ம மார்க் எடுத்துடலாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து இங்க வாங்க. இல்ல லெசன் ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ டைரக்டா பார்க்கலாம். ஓகேவா? என் வீடியோ பார்க்கணும்னு நான் சொல்லல. நீங்க ஆல்ரெடி லெசன் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய சம்மரி பார்த்துட்டு கூட இங்க வாங்க. பிரான்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி. அது என்னன்னு அப்படின்றத கேட்கறாங்க இந்த கொஸ்டின்ல. That day France was expected to be prepared with participles because Emil said that he would question them on participles. France did not know anything about participles. So participles ன்றது வந்து ஒரு கிராமர். ஓகேவா? ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒரு பிரெஞ்ச் கிராமர்ஸ் தான் வந்து சொல்றாங்க. ஹெமல் வந்து ஒரு பிரெஞ்ச் டீச்சர். ஸோ இவர் வந்து பார்ட்டிசிபிள்ஸ்ல வந்து ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காரு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பிரான்ஸ்க்கும் அதுல இருக்காங்க, சரிங்களா? பட் பிரான்ஸுக்கு வந்து அதோடைய முதல் வார்த்தை கூட என்னன்னு கூட தெரியாது இந்த பார்ட்டிசிபிள்ஸ் நடத்தினது. ஸோ இவன் வந்து ஒரு லேசியான, அதே நேரத்தில் நாட்டி பாய், கிளாஸ்க்கு அடிக்கடி போக மாட்டான். ஸோ அதனால தான் இவனுக்கு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். ஆனா இவனுக்கு அது முதல் வார்த்தை கூட தெரியாது. அதனால தான் அதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்கறாங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் பிரான்ஸ் நோட்டீஸ் தட் வாஸ் அன்யூஷுவல் அபவுட் த ஸ்கூல் தட் டே? ஸோ இது வந்து பிரான்ஸ் வந்து என்ன வந்து அன்யூஷுவலா நினைக்கிறான் அந்த நாள்ல அப்படின்றது தான். என்னைக்குன்னா வந்து இவன் ஸ்கூலுக்கு போவான், லேட்டா போவான். அதுதான் அது வந்து நீங்க ஆல்ரெடி லெசன் தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு என்னென்ன விஷயங்களும் அன்யூஷுவலா பார்க்கறான் அப்படின்றது தான். Usually when school began, there was a great bustle which could be heard out in the street, but it was all very still that day. Everything was as quiet as Sunday morning. There was no opening or closing of desks. His classmates were already in their places. The teacher's great ruler, instead of wrapping on the table, was under Emil's arm. So usually அந்த ஸ்கூல் வந்து பிகின் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ அதான் அன்யூஷுவலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேட் பஸ்ஸில், அதாவது ரொம்ப நாய்ஸியா இருக்குமா ஸ்கூல். அந்த ஸ்ட்ரீட் கிட்ட போனாலே வந்து ரொம்ப நாய்ஸியா இருக்குமா. பட் அன்னைக்கு இவன் போகும்போது ரொம்பவே இட் இஸ் ஸ்டே ஸ்டில். அப்படின்னா என்னன்னா ரொம்ப சைலண்டா இருக்கு, குவைட்டா இருக்கு, ஒரு சண்டே மார்னிங் மாதிரி. ஏன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல வந்து ரொம்ப சவுண்டா இருக்கும், நாய்ஸியா இருக்கும். ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு வருவாங்க, சண்டே வந்து யாரும் வர மாட்டாங்க. ஸோ ரொம்ப குவைட்டா இருக்கும். ஸோ அவன் வந்து சண்டே மாதிரி இருக்கான் அன்னைக்கு. ஓகேவா? அதுதான் அவன் சொல்றான். அண்ட் பசங்க அதான் சவுண்ட் என்னென்ன, பசங்க வந்து டெஸ்க்கை ஓப்பன் பண்றது, க்ளோஸ் பண்றது, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடுறது, டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய ரூலர், அந்த பேப்பர், அந்த ரூலர் எடுத்து தட்டுவாங்க இல்லையா பெஞ்ச்ல, அது எதுவுமே இல்லாம வந்து சைலண்டா இருக்கு அப்படின்றது தான் வந்து சொல்றான். இதுதான் ரொம்ப அன்யூஷுவலான ஒரு விஷயம் அப்படின்றது. ஈவன் நீங்க அன்யூஷுவல்ன்றது வந்து நீங்க இது ஸ்கூல்ன்றது கேட்குறாங்க. அன்யூஷுவல் அபவுட் த டே அப்படின்னு நீங்க வந்து கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் அவன் வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு வரும்பொழுது அந்த புல்லட்டின் போர்டுக்கு முன்னாடி பீப்பிள் நிக்கிறது, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா க்ரௌட்ல இருக்கக்கூடிய பீப்பிள்ல ஒருத்தர் வந்து இவனை வந்து வேகமா போகாத, ஸ்கூலுக்கு உனக்கு டைம் இருக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்றது,
இது எல்லாமே அன்யூஷுவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஜென்ரலா அவங்க கேட்கறாங்கன்ற பொழுது அப்ப அப்படி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேட் பீன் புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்ட்? ஸோ இந்த புல்லட்டின் போர்ட்ல என்ன போட்டிருந்தது அப்படின்றத வந்து இந்த புக்ல, அதாவது இந்த லெசன்ல சொல்லவே மாட்டாங்க. பட் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க தவிர்த்து நமக்கு அங்க வந்து இதுல இதான் இருந்தது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் வீட்டுல இருந்து வேகமா வந்துட்டு இருப்பான். இந்த புல்லட்டின் போர்ட் முன்னாடி பீப்பிள் நின்றுட்டு இருப்பாங்க. பட் அவன் கண்டு பார்க்கவே மாட்டான். எதுக்கு அங்க நின்று பார்க்க மாட்டான்? ஏன்னா லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஸ்கூலுக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து அவன் அங்க நின்று பார்க்க மாட்டான். பட் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியும். அதுதான் சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். For the last 2 years, all the bad news had come from the bulletin board. An order has come from Berlin to teach only German in the school of Alsace and Lorraine. The German had put up their notice on the bulletin board. இனிமே வந்து இந்த ஜெர்மன், இந்த பிரிட்டன்ல இருந்து பெர்லின்ல இருந்து ஒரு ரூல் வந்திருக்கு. அதாவது இனிமே இந்த ஜெர்மன் இனிமே வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் ஆல்சேஸ் அண்ட் லோரைன்ல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் தான் டீச் பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த புல்லட்டின் போர்டில் போட்டிருக்கு. இது வந்து அந்த ஹெமல் அந்த டீச்சர் வந்து கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லுவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் சேஞ்சஸ் டிட் த ஆர்டர் ஃப்ரம் பெர்லின் காஸ் அண்ட் ஸ்கூல் தட் டே? ஸோ அந்த ஸ்கூல் அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் அந்த டே எப்படி இருந்தது அப்படின்றது தான். Hem Emil had put on his best dress, his beautiful green coat, his frilled shirt and little black silk cap, all embroidered. The whole school seemed so strange and solemn. Formal na artham solemn. On the back benches that were always empty, the elderly village people were sitting quietly like the kids. So அந்த பெர்லின்ல இருந்த ஆர்டர் இனிமே வந்து பிரெஞ்சு டீச் பண்ணக்கூடாது, இன்ஸ்டெட் ஆஃப் பிரெஞ்ச் ஜெர்மன் டீச் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு அவங்களுக்கு கடைசி நாள் இல்லையா? இனிமே வந்து அவங்களுடைய லாங்குவேஜை படிக்க முடியாதுன்றதால கடைசி நாள்ன்றதால அவங்க பிரெஞ்ச் டீச்சர் எம்எம்எல் வந்து அவரோட பியூட்டிஃபுல் கிரீன் கோட்டு, ரொம்ப எம்ப்ராய்ட் பண்ணிருக்கக்கூடிய கிரீன் கலர் கோட் எல்லாம் போட்டுட்டு வராரு. யூஸ்வலி அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டே, இன்ஸ்பெக்ஷன் டே ஆர் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேல தான் போடுவாரு. பட் இன்னைக்கு வந்து போட்டிருக்காரு ஏதோ ஸ்பெஷல் டே. ஓகேவா? ஸ்கூல்லேயே ரொம்ப சைலண்டா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டே இல்லையா? ஸ்கூல் டீச்சரும் போறாரு. அதனால வந்து ரொம்பவே வந்து ஃபார்மலா ரொம்ப சோகமா இருக்காங்க எல்லாருமே. ஓகேவா? யூஸ்வலா லாஸ்ட் பெஞ்ச் வந்து எம்டியா இருக்கும். ஆனா அன்னைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஷோ பண்ற, ஒரு ரெஸ்பெக்ட் காமிக்கிற மாதிரி, அவங்க டீச்சருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் சொல்ற மாதிரி, அவங்க டீச்சருக்கு ரெஸ்பெக்ட்டை வந்து காமிக்கிற மாதிரி அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஓல்ட் பீப்புள்லாம் வந்து இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல குழந்தைங்க மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பெர்லின்ல இருந்து வந்த ஆர்டருக்கான விஷயம். ஸோ இதுதான் அந்த பெர்லின்ல இருந்து ஆர்டர் வந்தது இல்லையா? அதுக்கான கான்சிக்வன்சஸ். பீப்புள் வந்து அவங்களுடைய லாங்குவேஜை இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் சேடா ஃபீல் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டிட் பிரான்ஸ் ஃபீலிங் அபவுட் ஹெம் எமல் அண்ட் ஸ்கூல் சேஞ்ச்? ஸோ பிரான்ஸ்க்கு வந்து என்ன நாடி பாய், ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக மாட்டான், டீச்சரை பிடிக்காது, படிக்க மாட்டான், அந்த மாதிரியான ஒரு பையன். பட் அன்னைக்கு அந்த ஸ்கூல் இந்த மாதிரிலாம் வந்து பெர்லின்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு. இனிமே வந்து பிரெஞ்சு படிக்க முடியாது, டீச்சர் போறாரு லாஸ்ட் டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி மாறிட்டான், அவனோட ஃபீலிங் வந்து எமல் அந்த டீச்சருக்கு மேல எப்படி இருக்கு அப்படின்றது அந்த லாஸ்ட் நாள். இதுதான் France came to know that it was the last lesson in French that Emil would give them. From the next day they will be taught only German. Then he felt sorry for not learning his lessons properly. His books, which seemed a nuisance and a burden earlier, were now old friends. His feelings about Emil also changed. He forgot all about his ruler and how cranky he was. So என்னன்னா, the last day French இன்னைக்கு தான் லாஸ்ட் டேன்னு தெரிஞ்ச உடனே, இந்த டீச்சரும் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு அவனுடைய புக்ஸ் எதுவுமே பிடிக்காது. பட் அது எல்லாமே வந்து ஒரு ட்ரபிளா தெரிஞ்சது. திடீர்னு பார்க்கும்போது எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது. ஈவன் அவன் டீச்சரை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் சொல்லுவாரு, ஏதாவது பனிஷ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. பட் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவரையும் பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இதுதான் அவருக்கு லாஸ்ட் டே இல்லையா? அதனாலதான். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த டெக்ஸ்ட். இது கொஞ்சம் ஜென்ரலா கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. என் கொஸ்டின் பாருங்களேன். The people in this story suddenly realize how precious their language is to them. What shows you why does this happen? So இது வந்து ஜெனரலா இந்த क्वेश्चனை நம்ம இந்த லெசனை படிச்சு அதுல போர்ட்ரே பண்ணுவோம். அதுல வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி people ஏன் திடீர்னு வந்து அவங்க லாங்குவேஜை வந்து ரொம்ப ப்ரீஷியஸ்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு கண்டுக்கல. நீங்க லெசன்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப நார்மலா வந்து நிறைய பேருக்கு படிக்கவும் தெரியாது, அது எழுதவும் தெரியாது, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல தான் இருப்பாங்க. பட் அந்த லாங்குவேஜ் இதுக்கு மேல அவங்களோட இல்லைன்னு ஒன்னே எல்லாரும் வந்து சேடா ஃபீல் பண்றாங்க, அது ரொம்ப ப்ரீஷியஸாவும் நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஜெனரலா கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்க்கலாமே என்னன்னு. Hem Emil told that the students and villagers that henceforth only German would be taught in the schools of Alsace and Lorraine. Those who called themselves Frenchmen would neither be able to speak nor write it. He prized French as the most beautiful and the clearest and most logical language in the world. He said that for the enslaved people, their language was the key to their prison. Then the people realized how precious their language was to them. This shows people's love for their own culture, traditions, and country. Pride in one's language reflects
pride in the motherland. அதாவது நம்மளுடைய ஹேமல் டீச்சர் வந்து லாஸ்ட் டே ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. என்னன்னா, நீங்க எல்லாமே வந்து பிரெஞ்ச் மேன் சொல்லிக்கிறீங்க, ஆனா உங்களால பிரெஞ்சை வந்து பேசவோ எழுதவோ வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்ல, உங்களுக்கு தெரியாது அப்படின்றத வந்து சொல்றாரு. நீங்க எப்படி ஒரு பிரெஞ்ச் மேன் சொல்லிக்கலாம்? அது மட்டும் இல்லாம பிரெஞ்ச் தான் இந்த உலகத்திலேயே வந்து the most beautiful, clearest and logical language அப்படின்றத வந்து இந்த உலகத்திலேயே இதுதான் வந்து ரொம்ப அழகான மொழின்றத வந்து அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்களை வந்து யாராவது வந்து சிறைப்படுத்த, அதாவது என்ஸ்லேவ் பண்ண நினைச்சாங்கன்னா அதுக்கு உங்க லாங்குவேஜ் தான் கீ ஃபார் த பிரிசன் அப்படின்றத வந்து சொல்றாரு. ஏன்னா அதுதான் வந்து ஒருத்தவங்களுடைய ட்ரெடிஷன், ஒருத்தவங்களுடைய பிலீஃப், ஒருத்தவங்களுடைய கல்ச்சர் சொல்லும் அந்த மொழி தான். ஸோ அதை தான் வந்து அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டில் கூட நிறைய டைம்ஸ்ல வந்து தமிழ் வந்து ரொம்ப வந்து ப்ரியாரிட்டி கிடையாது, ஈவன் தமிழுக்கு பதிலாக ஹிந்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கூட நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு தமிழ் தெரியாமலே போயிட போகுது. ஏன்னா வந்து ஹிந்தி வேணும்னு நினைச்சிட்டு எல்லாரும் வந்து அந்த ஹிந்தி லாங்குவேஜோ இல்லை மற்ற லாங்குவேஜோ படிச்சுவாங்க, தமிழை விட்டுருவாங்கன்றதால தான் வந்து நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஈவன் கீப்ஸ் ஆன் ஹேப்பனிங். ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க, நம்மளுடைய ஓன் லாங்குவேஜை வந்து நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கல்ச்சர், ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஞாபகப்படுத்தும். அதுதான் நம்மளுடைய அடையாளம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து இங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், France thinks will they make them sing in German, even the pigeons? What could this mean? There could be more than one answer. So actually இதெல்லாம் ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து அவன் will they make them sing in German, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா rhetorical poetic devices சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு ஆன்சர்ஸ்லாம் கிடையாது, பட் அது வந்து அந்த ஃப்ரேஸ் வந்து அந்த பர்சன் பேசுகிறாரு இல்லையா, அவருடைய எமோஷன்ஸை வந்து கேரி பண்ணும். அதை வந்து சொல்கிறது தான் வந்து ரெட்ரோரிக்கல் டிவைஸ். இது ஒரு poetic devices தான். நம்ம poetic devices பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இதோடைய ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். This comment of France shows a Frenchman's typical reaction to the imprison of learning German. The language of the conquerors being deprived of the learning of mother tongue would mean cutting off all the bonds with their motherland. Teaching the pigeons to sing in German indicates how far the Germans would go in their attempts of linguistic chauvinism. ஆக்சுவலி லிங்குவிஸ்டிக் சிவனிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் புக் வச்சிருக்கீங்கன்னா கூட அதை எழுதிக்கோங்க. அண்ட் அக்ரெசிவ் அண்ட் அன்ரீசனபிள் பிலீவ் தட் யுவர் ஓன் லாங்குவேஜ் இஸ் பெட்டர் தென் ஆல் அதர். அதாவது நம்ம லாங்குவேஜ் தான் சுப்பீரியர்னு நினைக்கிறது தான் வந்து லிங்குவிஸ்டிக் சிவனிசம். அதாவது இப்போ நான் வந்து ஒரு இங்கிலீஷ் பர்சன், இங்கிலீஷ் தான் என் மதர் டங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்னுடைய லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட், இதுதான் ப்ரியாரிட்டி, என்னோட தான் இந்த உலகத்திலே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு மற்றதெல்லாம் எனக்கு கீழேன்னு நினைக்கிறது தான் வந்து லிங்குவிஸ்டிக் சிவனிசம். ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் வந்து இவன் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து சொல்லுவான். இவன் வந்து பீஜியன்ஸை கூட வந்து ஜெர்மனில் பேச வச்சிருவாங்க. ஏன்னா ஜெர்மன் பீப்புள் வந்து அதை வந்து அந்த பிளேஸ் ஆஃப் ஆல்சைஸ் அண்ட் லோரைனை வந்து கைப்பற்றதுக்கு அப்புறம் அங்கே வந்து ஃப்ரெஞ்சுக்கு பதிலாக அவங்களுடைய ஜெர்மன் லாங்குவேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சிறைப்படுத்திட்டு இது மாதிரி பண்ணுற மாதிரி தானே, திணிக்கிற மாதிரி தானே இது. ஸோ அதை தான் வந்து சொல்கிறான், வந்து கோவத்தில் அவன் ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து சொல்கிறான், அவன் மதர் டங்கை தூக்கிட்டு இது மாதிரி வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த லிங்குவிஸ்டிக் சிவனிசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஓன் லாங்குவேஜ் தான் வந்து சுப்பீரியர்னு நினைக்கிறது தான். ஸோ இதில் என்ன எங்கே தப்பாகும்னா, என்னோடது பெரிய லாங்குவேஜ், என்னோடது வந்து ரொம்ப பழமையானது, இல்லை என்னோட இது ரொம்ப நல்ல லாங்குவேஜ் இந்த உலகத்தை விட அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. மற்ற லாங்குவேஜ் இதுக்கு கீழே அப்படின்றத வந்து பேசக்கூடாது அப்படின்றது தான். நெக்ஸ்ட் டாக்கிங் அபவுட் த டெக்ஸ்ட், இதெல்லாம் வந்து ரொம்பவே ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பட் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, கொஸ்டினை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து உங்கள் ஜென்ரல் ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர்னு கிடையவே கிடையாது. ஈவன் தோ நான் இவ்வளோ கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, நான் கொடுத்த மாதிரி இதை மக்கப் பண்ணிட்டு தயவு செஞ்சு எழுதாதீங்க. மக்கப் பண்ணீங்கன்னா இங்கிலீஷில் வேலைக்கே ஆகாது. இந்த கொஸ்டின் அவங்க என்ன, the necessity of the question வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதினா போதும். So when our people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. Can you think of example in history where people had their language taken away from them or had a language imposed on them? So இதுதான் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஹிஸ்டரியில் நடந்தது அப்படின்றது கேட்குறான். தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, நிறைய பிளேசஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்டோரி கூட கோரிலேட் பண்ணி நீங்கள் எழுதலாம். இது 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 150 to 200 வேர்ட்ஸ் எழுதியே ஆகணும். இப்போ தான் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், what happens to a linguistic minority in a state? How do you think they can keep their language alive? So Punjab's in Bangalore. So அதுதான் வந்து ஊர் கொடுத்துருக்காங்க பெங்களூர். அப்படி அதாவது மேபி உங்களுடைய லாங்குவேஜ் நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்டில் போயிருக்கீங்க, அங்கே வந்து நீங்கள் ஒரு வேற லாங்குவேஜ் பேசுவீங்க. ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் அப்போ அங்கே எப்படி உங்கள் லாங்குவேஜை வந்து நீங்கள் வந்து வாழ வைப்பீங்க? ஏன்னா அங்கே இருக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் இப்போ பெங்களூர் போயிட்டீங்க, அங்கே வந்து நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, தமிழ் பீப்பிள், இல்லை மும்பை போயிட்டீங்க, இல்லை டெல்லி போயிட்டீங்கன்னா அங்கே எப்படி உங்களுடைய லாங்குவேஜை வந்து நீங்கள் காப்பாற்றுவீங்கன்றது தான். அங்கே வந்து அவங்க என்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க எந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ்லாம் வரும். இது ஜென்ரலாக நீங்கள் படித்து பார்த்து
பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து உங்களுக்கு தோன்ற ஆன்சர்ஸை நீங்கள் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ் இட் பாசிபிள் டு கேரி ப்ரைட் இன் ஒன்ஸ் லாங்குவேஜ் டூ ஃபேர்? யூ திங்க் ஆக்சுவலி இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி எக்ஸாமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். பட் அந்த லிங்குவிஸ்டிக் சிவனிசம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் மேக்ஸிமம் வந்து இந்த வேர்ட் வந்ததுன்னா நீங்கள் எழுதிக்கலாம். an aggressive and unreasonable belief that your own language is better than all other. அதாவது தேவையில்லாத ஒரு பிலீஃப் அதுன்ற மாதிரி தான் அது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எல்லா கொஷின்ஸும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கமெண்ட்ல வந்து உங்களுடைய சஜஷன்ஸை வந்து எனக்கு சொல்லலாம். உங்களுக்கு இந்த லெசனுடைய லிங்கையுமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஜஷன்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ இந்த லெசனுடைய வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்போதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம். நம்ம சேனலோடைய வாய்ஸ் ஓவர் லிங்கையும் நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து ஒரு இங்கிலீஷ் ரீடிங் அண்ட் லிசனிங் ஒரு நாவலை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து கிரைம் அண்ட் சஸ்பென்ஸ் அண்ட் லவ் ரொமான்டிக் நாவல் தான். அதாவது அந்த நாவலை வந்து நான் ரீட் பண்ண போகிறேன். அந்த நாவல் வந்து நீங்கள் லிசன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நாவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சேம் வே உங்களோட இங்கிலீஷையும் வந்து நீங்கள் வந்து லிசன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அதை வந்து நான் பண்ண போகிறேன். அந்த வீடியோட லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், அது வந்து எந்த மாதிரி இருக்குது, உங்கள் சஜஷன்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.